வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். தமிழகத்தில் 9 மத்திய சிறைகள் உள்ளன. இங்கு ஆயிரக்கணக்கான தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர். இதில் பலர் குடும்ப விழாக்கள் மற்றும் துக்க நிகழ்ச்சிக்காக குறிப்பிட்ட நாட்கள் வரை பரோலில் செல்ல அனுமதிக்கப்படுகின்றனர். இவர்கள் தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் என்பதால் ஓட்டளிக்கும் உரிமை கிடையாது. இதில் சிலர் பரோலில் சென்று ஓட்டளிக்க திட்டமிட்டனர். இதை அறிந்த உயர் அதிகாரிகள் துக்க நிகழ்ச்சி தவிர கைதிகளுக்கு வரும் ஏப்ரல் 19ஆம் தேதி வரை, அதாவது ஓட்டுப்பதிவு நாள் வரை பரோலில் செல்ல அனுமதிக்கக்கூடாது என சிறை கண்காணிப்பாளர்களுக்கு உத்தரவிட்டுள்ளனர். அதே சமயம் குண்டர் சட்ட கைதிகளுக்கு தபாலில் ஓட்டளிக்கும் உரிமை உண்டு. ஒவ்வொரு சிறையிலும் குறைந்தது 100 பேர் வரை உள்ளனர். இவர்களில் தங்களின் மீதான வழக்குகளில் ஜாமீன் கிடைத்தவர்கள் மட்டுமே தபாலில் ஓட்டளிக்க முடியும். மதுரை சிறையில் உள்ள 200 குண்டர் சட்ட கைதிகளில் 28 பேர் ஓட்டளிக்கும் தகுதி பெற்றவர்கள். ஆனால் தங்களுக்கு ஓட்டளிக்க விருப்பமில்லை என சிறை நிர்வாகம் மூலம் தேர்தல் கமிஷனுக்கு கைதிகள் கடிதம் அனுப்பியுள்ளனர். சிறை அதிகாரி ஒருவர் கூறுகையில், விசாரணை கைதியாக சிறைக்குள் வருபவர் மீதுதான் குண்டர் சட்டம் பாயும். அந்த சட்டத்தின் கீழ் அவர் சிறையில் இருக்கும்போது எந்த வழக்குக்காக விசாரணை கைதியாக வந்தாரோ அந்த வழக்கில் ஜாமீன் பெற்று விடுவார். இதனால் அவர் குண்டர் சட்டத்தில் இருந்தாலும் ஓட்டளிக்க தகுதி பெற்று விடுகிறார். பெரும்பாலும் சிறையிலிருந்து கைதிகள் ஓட்டளிக்க விரும்புவதில்லை என்றார். கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையத்தில் நீலகிரி தொகுதி பாஜக வேட்பாளர் முருகனுக்கு ஓட்டு கேட்டு நடிகை நமிதா பிரச்சாரம் செய்தார். 10 வருஷம் முன்னாடி ஜஸ்ட் சிம்பிள் மேட்டர் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். 10 வருஷம் முன்னாடி உங்க பையன் இல்லைன்னா உங்க பொண்ணு பக்கத்துல கோயம்புத்தூர்ல இல்லைன்னா வேற ஏதாவது சென்னையில காலேஜ்ல இருக்கேன், திடீர்னு ஃபீஸ் கட்டணும். அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த டைம்ல ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி வேலையில வெளிய போய் பேங்க்ல போய் நீங்க தானாதான் போய் அங்க நீங்க அந்த காசு கட்டணும், அங்க டெபாசிட் பண்ணணும். அப்புறம் தான் அந்த வேற சிட்டில உங்க குழந்தைக்கு அந்த காசு ரீச் ஆகும். ஆனால் இப்போ நம்ம எல்லாருக்கும் வசதி இருக்கு. என்ன இருக்கா? ஜிபே, பேடிஎம், வைஃபை. அது 10 வருஷம் முன்னாடி இருக்காவா? இருக்காவா? யாருக்கிட்ட இருக்காவா? இல்ல. வைஃபை 1 GB உலகத்துல ரொம்ப கம்மி பிரைஸ்ல நம்ம நாட்டுல மட்டும், இந்தியால மட்டும் 1 GB 10 ரூபாயில கூட கம்மி. ஆனா வேற எல்லாம் நாட்டுல 300 rupees, 150 rupees. ஆனா நம்ம நாட்டுல அது கம்மி. 10 வருஷம் முன்னாடி எனக்கு ஞாபகம் இருக்குல்ல, அவ்வளோ ஈஸியா இந்த மாதிரி இப்போ நம்ம எல்லாருக்கும் வாழ்க்கை இட்ஸ் பிகம் வெரி ஈஸி. ஆனா 10 வருஷம் முன்னாடி இதெல்லாம் நினைக்க முடியல, கனவுல கூட வரல. ஆனா இப்போ நம்ம எல்லாருக்கும் இது வசதி வந்தாச்சு. எப்படி? தேங்க்ஸ் டு நம்ம பாரதிய பிரதமர் ஸ்ரீ நரேந்திர மோடிஜி, அவருக்கு தான் நன்றி சொல்றேன். ஒரு வீடு இலவசமா கொடுத்திருக்காங்க. தமிழ் பாஷாக்கு, தமிழ் கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. நீலகிரி மாவட்டம் முதுமலை புலிகள் காப்பகம் மசினக்குடி வனச்சரகத்துக்கு உட்பட்ட ஆற்றங்கரை பகுதியில் மூங்கில் காட்டில் பிற்பகல் திடீரென காட்டுத்தீ ஏற்பட்டது. காற்றின் வேகம், வெப்பத்தின் தாக்கம் காரணமாக தீ வேகமாக பரவியது. மசினக்குடி வனச்சரகர் பாலாஜி தலைமையில் 30க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். கொழுந்துவிட்டு எரிந்த தீ அங்குள்ள சொகுசு விடுதியிலும் பரவியது. அங்குள்ள அறைகளில் யாரும் இல்லாத காரணத்தால் யாரும் பாதிப்படையவில்லை. கூடலூர் தீயணைப்புத் துறையினர் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். சிவகங்கை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சாக்கவயல் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். மூதாட்டி ஒருவர் கையில் கொடியுடன் யாருக்கு நம்ம ஓட்டு, காங்கிரஸ் கட்சிக்குதான் நம்ம ஓட்டு என முழக்கமிட்டார். அதை கண்டதும் அவர் அருகில் வந்த கார்த்தி அவருடன் போட்டோ எடுத்துக் கொண்டார். உற்சாகமடைந்த மூதாட்டி, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் தருவோம் வாங்க, நம்பி ஏமாந்திடாதீங்க என பேசி கார்த்தியை தெரிக்க விட்டார். ரிசர்வ் பேங்க்ல அடிக்கிறாங்க, வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் பணம் கொடுக்கறோம்னா ஏமாந்துடாதீங்க, அது அப்படித்தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் நடக்காது. நடக்கிறதான் ஐயா வீட்டுல சொல்லுவாங்க, செய்யறதான் சொல்லுவாங்க. அதனால என்னைக்குமே மனசுல பதிய வச்சுக்கிட்டு ஐயா சிதறம் கார்த்திக் சார் அவர்களுக்கு உங்களுக்கு ஓட்ட போடுறது மட்டும் இல்ல, ஒவ்வொரு இடத்துல பேசணும், மண்ணு வெட்ட இடத்துல சொல்லணும், நன்மைகளை எடுத்து சொல்லணும்.
கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்தியஞான சபை முன் உள்ள பெருவெளியில் வள்ளலார் சர்வதேச மையம் அமைக்க அரசு நடவடிக்கை எடுத்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல கட்ட போராட்டங்கள் நடக்கிறது. சர்வதேச மையம் அமைக்க தடை விதிக்க கோரி சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு நடக்கிறது. கட்டுமான வேலைகளை அரசு உடனடியாக நிறுத்த வலியுறுத்தி கிராம மக்கள் கட்டிடம் கட்டும் பணிக்காக வெட்டப்பட்ட பள்ளத்தில் இறங்கி போராட்டம் செய்தனர். அவர்களில் 200க்கும் மேற்பட்டோரை வடலூர் போலீசார் கைது செய்தனர். ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் குண்டு மிளகாயை உத்தரகோசமங்கை பஜாரில் விற்பனைக்கு கொண்டு வந்தனர். புரோக்கர்கள் ஒன்று கூடி மிளகாயை குறைந்த விலைக்கு கேட்டனர். இதற்கு கண்டனம் தெரிவித்து மிளகாய் விவசாயிகள் செய்யாளூர் விலக்கு பகுதியில் மதுரை ராமநாதபுரம் தேசிய நெடுஞ்சாலை நடுவே டிராக்டரை நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். உத்தரகோசமங்கை போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். புரோக்கர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்து கலைந்து சென்றனர். மதுரை மாவட்டம் மேலூர் சந்தைப்பேட்டையில் ஞாயிறு மற்றும் திங்கட்கிழமை கால்நடை வாரச்சந்தை நடக்கிறது. இன்று நடந்த சந்தையில் மேலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஆடுகள் மற்றும் கோழிகளை விற்பனைக்காக கொண்டு வந்தனர். ஆடுகள் கோழிகளை வாங்க பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான வியாபாரிகள் குவிந்தனர். ஆட்டின் விலை எடையை பொறுத்து 8,000 முதல் 12,000 ரூபாய் வரை விற்பனையானது. கிடாயின் விலை 20,000 முதல் 30,000 வரை சேல்ஸ் ஆனது. ரம்ஜான் நெருங்குவதையொட்டி 2 கோடி ரூபாய் வரை ஆடுகள் விற்று தீர்ந்தன. தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ளதால் வெளி மாவட்ட மற்றும் வெளிமாநில வியாபாரிகள் பெருமளவில் பணம் கொண்டுவர முடியாததால் வியாபாரம் சோபிக்கவில்லை என வர்த்தகர்கள் கூறினர். வியாபாரிகள் ஆடுகளை வாங்கும்போது அட்வான்ஸ் தொகையை மட்டும் செலுத்திவிட்டு மீதி பணத்தை ஜிபே மூலம் பண பரிவர்த்தனை செய்தனர். தொகுதி திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் மதுரை சோழவந்தான் பகுதியில் பிரச்சாரம் செய்தார். அவரை சூழ்ந்து கொண்ட பெண்கள் மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகைக்கு பதிலாக 5000 கொடுத்தா என குறைஞ்சா போயிடுவீங்க என கேட்டனர். மத்தியிலும் மாநிலத்திலும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தா இதெல்லாம் ஒரு அமௌண்டே இல்லமா, அள்ளி அள்ளி கொடுக்கத்தான் போறோம் என கூறியதோடு கணக்கு போட்டு காட்டினார். ஐயாயிரம் நல்லா இருக்கிறது.
ரொம்ப நல்லா இருக்கு. நாளைக்கு என்னபடியே நடக்க போகுது. இப்ப பாரு என்னன்னு சொல்றேன் பாரு. இப்ப சொல்றது கேளு. அவரு அந்த அம்மா என்ன சொல்லுது, இல்ல அந்த அம்மா என்ன சொல்லுது, 1000 ரூபாய் கொடுக்குறீங்க, நல்லா இருப்பீங்க, 1000 ரூபாய் பத்தல, மாசம் 5000 ரூபாய் கொடுக்குது. இல்ல ஏமா ஏமா என் பேச கேளுமா. இல்ல 1000 ரூபாய் கொடுக்கறது தமிழ்நாடு முதல்வர் தளபதி மட்டும்தான். இந்தியாவில 28 மாநிலம் இருக்கு, எந்த மாநிலத்திலையும் கொடுக்கல. நம்ம முதல்வர் கொடுக்குறாங்க, நம்ம மக்கள் பாவம் கஷ்டப்படுறாங்க. பெற்ற தாயிலே கூட கொடுக்க மாட்டேமா 1000 ரூபாய். நம்ம முதல்வர் கொடுக்குறாங்க, அவரை பாராட்டுங்க. அதுக்காகவே நம்ம வருஷமெல்லாம் உதவி பண்ணி கொண்டு போகணும். ரைட்டா? நீங்க சொல்ற கணக்கு வரேன். முதியோர் மகளிர் உரிமை 1000 சிலிண்டர்ல ஒரு 700 ரூபாய் மிச்சமாக போகுது. பஸ்ல நீங்க மாசம் முழுக்க ஃப்ரீயா தான் போறீங்க. எப்படி 1000 ரூபாய் டிக்கெட் வந்துரும்ல, 1000 ரூபாய் மிச்சம் 2700. உங்க பிள்ளைய கல்லூரியில் படிச்ச 1000 3700. உங்க பிள்ளை காலையில் எல்லாமே நல்லது நடக்குதுமா. நீலகிரி மாவட்டம் பந்தலூர் அருகே உப்பட்டி பெண்கள் தையல் பயிற்சி மையத்தில் சுகாதாரத்துறை, ஆல் தி சில்ட்ரன் அமைப்பு மற்றும் கூடலூர் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மையம் சார்பாக உலக சுகாதார தின விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. வட்டார மருத்துவ அலுவலர் டாக்டர் கதிரவன், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மைய பொதுச் செயலாளர் சிவசுப்பிரமணியம், ஆல் தி சில்ட்ரன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அஜித், ஏகம் ஃபவுண்டேஷன் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் ரவீந்திரன் ஆகியோர் விழிப்புணர்வு ஏற்படுத்தி பேசினர். பெண்கள் உடல் பரிசோதனை செய்து கொள்ள வேண்டியதன் அவசியம் மற்றும் சுற்றுப்புறங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியதன் அவசியம் குறித்தும் விளக்கமளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் தையல் பயிற்சி ஆசிரியை சுலோச்சனா, சுற்றுச்சூழல் மைய பொறுப்பாளர் நாராயணன், தையல் பயிற்சி பெண்கள் மற்றும் சங்க நிர்வாகிகள் பங்கேற்றனர்.